أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்தனை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு குழந்தை வளர்ப்பு. இந்த தலைப்பு நாம் அடிக்கடி இங்கே பேசியிருக்கிறோம். இருந்தாலும் அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய, பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. முடிந்த வரைக்கும் இதற்கு முன்னர் பேசிய செய்திகள் இல்லாமல் புதிய தகவலோடு சில கருத்துக்களை இங்கு நாம் பரிமாறிக்கொள்வோம். குழந்தைகள் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் கொடை. நம்முடைய கண் குளிர்ச்சி, குர்ரத் ஐன். அதே போன்று நம்முடைய வீடுகளுக்கு மிஸ்பாஹ் என்று சொல்வார், ஒரு ஒளி விளக்காக பிள்ளைகள் இருக்கிறார். பிள்ளைகளை பற்றி பஹ்ஜத்துன் துனியா என்று சொல்வார். இந்த உலகத்தினுடைய ஒரு பஹிஜா, ஒரு அழகு. அதே போன்று குர்ஆனுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, இந்த உலகத்தினுடைய ஒரு கவர்ச்சி. அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துனியா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். செல்வங்களும் குழந்தைகள், பிள்ளைகளும் ஜீனா, ஒரு கவர்ச்சிங்கிறான். இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு கவர்ச்சி குழந்தை என்பது. அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு ராஹத் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு. அவ்வளவு மன அமைதி குழந்தையின் மூலமாக. தான் பெற்ற குழந்தையை விட தன்னுடைய பிள்ளைகள் பெற்றெடுக்கிற குழந்தைகள் இன்னும் கண்குளிர்ச்சி. இப்படியான கண்குளிர்ச்சி தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அருள்குடையான குழந்தை. இப்படியான பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்?
குழந்தை செல்வம் என்பது சாதாரணமாக நம்முடைய முயற்சியால், நம்முடைய ஆற்றலால், நம்முடைய சக்தியால், நம்முடைய இன்னபல அம்சங்களால் குழந்தையை அழகாக பெற்றெடுத்தோம் என்று சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி அனைத்தினுடைய முல்க் அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையிலே, அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். சொல்லுகிற பொழுது பாருங்கள், லில்லாஹி என்று ஆரம்பிக்கிறான். முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் லில்லான்னு சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்ல இல்லை. அப்படி சொன்னாலும் கூட வேறு யாரும் கூட்டு வந்துருவாங்க. லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அதிகாரம் கையில் இருக்கிறது, அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய அதிகாரம் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். யஹ்லுகு மா யஷா, நாடிய விதத்தில் விரும்பியவற்றை அவன் படைக்கிறான். நாடியதை விரும்பியதை அவன் படைக்கிறான். ஏன் படைத்தான், எதற்கு படைத்தான் என்று யாரும் கேட்க முடியாது. விரும்பியதை படைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், யஹபு லிமன் யஷா இனாஸா, அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். வயஹபு லிமன் யஷா ذுகூரா, நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அவ யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா, நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கலந்து கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, நாடியவர்களை அல்லாஹ் குழந்தை இல்லாமலே ஆக்கி விடுகிறான். குழந்தை இல்லாமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கு, நம்முடைய ஆற்றல் இல்லை, நம்ம கரத்தில் இல்லை. அவன் விரும்பின குழந்தையை தருகிறான். அதை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், குழந்தை இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, இன்னஹு அலீமுன் கதீர் அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஆற்றல் மிகுந்தவனாகவும் இருக்கிறான். உலமாக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு அகீமா உங்களை ஆக்கி இருக்கிறான், குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு தர இல்லைன்னா நீங்க என்னமிடாமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அலீம் கதீருங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் ஏதோ ஒரு ஹிக்மா அதுல இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, உங்களை அகீமா ஆக்கி இருக்கிறான், உங்களை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களா ஆக்கி இருக்கிறான். அலீம், அவன் அறிந்தவன். நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வேணும், அவரை முடித்திருந்தா குழந்தை இருந்திருக்குமோ, இவளை முடித்திருந்தா குழந்தை இருந்திருக்குமோ என்றெல்லாம் நீங்க கற்பனை பண்ணாதீங்க. ஏன் எனக்கு குழந்தை அல்லாஹ் தரவில்லை? அலீம் கதீர், அந்த வசனத்தை அப்படித்தான் அல்லாஹ் போடும். அலீம், அல்லாஹ் அறிந்தவன். ஏதோ ஒரு ஹிக்மா அதுல இருக்கிறது, ஏதோ ஒரு தத்துவம் இருக்கிறது, ஏதோ ஒரு நுட்பம் இருக்கிறது, ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது, உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரையில. அவ்வளவுதான், அப்படி எண்ணிக்கொள்ளுங்கள். கதீர், அவன் ஆற்றல் மிக்கவன். நீங்க எனக்கு குழந்தை தரவில்லையே, அல்லாஹ்வுக்கு என்ன ஆற்றல், நவுதுபில்லாஹ் நினைத்த. கதீர், அவன் ஆற்றல் மிக்கவன், கொடுப்பான். அல்லாஹ் அதனால சொன்னான், இனாசு ذுகூர் இனாசம் வ ذுகூரா அப்படின்ட்டான்ல. பெண் குழந்தை ஆண் குழந்தை, பெண் குழந்தை ஆண் குழந்தையாகவும் கொடுக்கிறோம். எல்லா ஆற்றலும் இருக்கிறது. யஹ்லுகு மா யஷா, விரும்பியதையெல்லாம் படைக்கிற ஆற்றல் அவனுக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வான பூமி அனைத்து முல்கும் மில்கியத்தும் அதிகாரமும் அவனுக்கே சொந்தமானது. இதுல போய் யாரும் நீங்கள் இறைவனுடைய கதிரையோ, இறைவனுடைய விதியையோ, ஆற்றலையோ, அவனுடைய அறிவையோ சந்தேகிக்க முடியாது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான். சரி, குழந்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, நிஅமா, மறந்து விடக்கூடாது. நிஅமத்துன் அதீமத்துன் மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள் கொடை. நிஅமா மட்டும் இல்ல, அமானா, மறந்துடக்கூடாது. அமானா, குழந்தை என்பது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை மட்டுமல்ல, அமானிதம். உங்களுடைய கழுத்துகளிலே சுமத்தப்பட்ட, முதுகுகளிலே சுமத்தப்பட்ட அமானிதம் குழந்தை பாக்கியம். அல்லாஹ் குழந்தையை தந்திருக்கிறான்னா அமானிதத்தை தந்திருக்கிறான். எப்படி வளர்க்க போறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள் கொடை, அதை எப்படி வளர்க்க போறீங்க? அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, மார்க்க நெறி படைத்த பிள்ளைகளாக, மார்க்க சிந்தனை உள்ள பிள்ளைகளாகவா, அல்லது உங்களின் மூலமாக ரவுடித்தனம் செய்கிற, அட்டுழியம் செய்கிற, அநியாயம் செய்கிற,
திருட்டுத்தனம் செய்கிற, கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாகிற அளவிலையா உங்களுடைய பிள்ளைகள் வளரப்போகிறாங்க என்பதை கொஞ்சம் கவனத்தோடு கேட்டுக்கொள்ளுங்கள். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமானிதம், நிஅமா அமானிதம். சில பேருக்கு கொடுக்கையில அலீம் கதீர், ஏதோ ஒரு மர்மம் அதில் இருக்கிறது, அவன் அறிந்தவன். உங்க மூலமா அமானிதத்தை பாதுகாக்க முடியாது என்கிற நிலையில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு இருக்கிறது, உங்களுக்கு கொடுத்திருக்கிறானே, உங்களை சோதிக்கிறான். ஃபித்னா இன்னொரு இடத்துல சொல்றான், கொடுத்திருக்கிறான், கொடுக்காதவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், குழந்தைய தர இல்லைன்னு. ஆனா கொடுத்தவர்களை அல்லாஹ் சொல்றான் ஃபித்னா, உங்களுக்கு ஒரு சோதனை. குழந்தைய தந்திருக்கிற, எப்படி வளர்க்க போறீங்க, எந்த மாதிரியான நெறிமுறைகளை கொடுத்து வளர்க்க போறீங்க, லட்சியத்தோடு அவர்கள் வளரப் போகிறார்களா அல்லது எந்த லட்சியம் இல்லாமல் வளரப் போகிறார்களா? மஸ்ஊலியா கபீரா, உங்கள் மீது சுமத்தப்படுகிற ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறார்கள் குழந்தை. அவர்களை ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். மஸ்ஊலியா காமிலா என்று சொல்வார், தர்பியா காமிலா, நல்ல நல்லொழுக்கத்தை முழுமையாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். என்ன அதான் லட்சியம். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதான் லட்சியம். குழந்தைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கொடுத்திருக்கிறானே, உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்கணும்? கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பாதுகாப்பதுதான் உங்களுடைய லட்சியமா இருக்கணும். அப்படியாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். விகாயத்து நஃப்ஸ் மினன் நார், நரக நெருப்பிலிருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். பாவங்களை விட்டொழிக்கிற பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். நிறைய நன்மைகள் செய்கிற பிள்ளைகளாக, ஹராம் ஹலாலை தெரிந்து நடக்கிற பிள்ளைகளாக அவர்களை நாம் உருவாக்குவது கடமையாக இருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா என்கிற வசனத்திற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்கிறாங்க. ஹாதிஹில் ஆயா அல்லிமு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்குமுல் கைரா, இந்த வசனம் உங்களுக்கு அறிவிப்பது என்ன தெரியுமா? நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள், நீங்களும் நல்லதை கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கும் நல்லதை கற்றுக் கொடுங்கள், உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு நல்லதை அறிவுறுத்துங்கள், அவர்களை ஒழுக்கத்தோடு வளருங்கள் என்கிற கட்டளை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு தஃசீர் கொடுக்கிறார். நரக நெருப்பிலிருந்து பிள்ளையை பாதுகாத்துக் கொள்வது என்பது அவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள், அவர்களை ஒழுக்கமாக வளருங்கள். நரகத்துக்கு போகாம பாதுகாக்கிறதுல முதல் அம்சம் உங்க கரத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்னலி வலதிக்க அலைக்க ஹக்கா, உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் நீங்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. அதற்குன்னு சில உரிமைகளும் கடமைகளும் இருக்கின்றன. பிள்ளைகள் உங்களுடைய அமானிதம் என்பதை மறந்து விடாது. நல்ல பிள்ளைகளாக வளர்க்கிறதால் நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? வலது சாலிஹ், நல்ல பிள்ளை, அது ஹைர் நிஅமா பரக்கா, மறந்துடக்கூடாது. நல்ல பிள்ளை என்பது நல்லது மட்டுமல்ல, அது அருள் கொடை மட்டுமல்ல, அது ஒரு பெரிய பரக்கத். இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் கொடுக்கிற பரக்கத். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி அஸ்ஸ வஜல் லியர்ஃபஅ தரஜத லில் ஆபிதி ஸாலிஹ் ஃபில் ஜன்னah. சொர்க்கத்துல ஒரு மனிதன் நுழைந்த பிறகு அவருக்கு ஏராளமான அருள் கொடைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். சொர்க்கத்துக்கு போய் நிறைய கிடைத்து கொண்டே இருக்கிறது, நிறைய வகை வகையான இன்பங்களை அல்லாஹ் கொடுக்கிறார். சொர்க்கண்டால் அப்படித்தானே. ஆனா இவரே ஆச்சரியப்படுகிறார், அல்லாஹ்ட்ட கேட்கிறார், அன்னாலி ஹாதிஹி, இதெல்லாம் எப்படி எனக்கு அல்லாஹ் நீ கொடுக்கிறா? நான் பெரிய நன்மைகள் செய்ய இல்லையே, நான் ஒரு அதற்கான தகுதி உடையவனாக இல்லையே, ஆனா எனக்கு அவ்வளவு அருள் கொடைகளை கொடுக்கிறாயே எப்படி என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் புறத்திலிருந்து பதில் சொல்லப்படும், உன்னுடைய பிள்ளை நீ மரணித்த பிறகு
உலகத்திலே அவர்கள் அந்த பிள்ளைகள் வாழுகிற பொழுது உங்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருந்தார், இஸ்திக்ஃபார் செஞ்சான். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் மக்ஃபிர் வாலிதைய, என்னுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாயாக என்று துவா செய்து கொண்டிருந்தார். அந்த துவா தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அருள் கொடைகளை, அந்தஸ்துகளை தந்து கொண்டு இருக்கிறேன். ஏர்ஃபா தரஜாங்கிற அந்தஸ்துகளை எல்லாம் உயர்த்துகிறான். அவரை ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. எப்படி எனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது? நான் பெரிய அமல் செய்யவில்லையே. இல்லை, தர்பியத்தான முறையிலே மார்க்க நெறியோடு பிள்ளையை வளர்த்துட்டு நீ போனீங்க. அந்த பிள்ளை உனக்காக வேண்டி துவா செஞ்சது. தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல அந்த பிள்ளை தனக்காக வேண்டி மகள் கேட்கிற பொழுது தன்னுடைய பெற்றோரையும் இணைத்துக் கொண்டார். ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று அவர்கள் துவா செய்து கொண்டிருந்தார். அந்த துவா, அந்த இஸ்திக்ஃபார், அந்த மன்னிப்புகள், அந்த ரஹ்மத்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதான் ஹைர், இதான் பரக்கா, இதான் நிஅமா, இதான் பிள்ளைகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடை. இந்த அருள் கொடைக்காக வேண்டிதான் நாம் பிள்ளைகளை கேட்க வேண்டும். அந்த அருள் கொடையை நோக்கித்தான் நம்முடைய லட்சியமும் பிள்ளையை வளர்ப்பும் இருக்க வேண்டும். அடுத்ததால துனியால ரெண்டாவது, பிள்ளை நல்லா படித்து முன்னேறி அவர் சம்பாதித்து நமக்கு காப்பாற்றுவார் கொடுப்பாருங்கிறதெல்லாம் அது ரெண்டாவது. உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு ரிஸ்க் அல்லாஹ் கண்டிப்பா தருவான். அந்த உறுதியை விட்டுறாதீங்க. அந்த ரிஸ்கோட தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். வெறுமன வாயும் வயிறை மட்டும் நமக்கு கொடுக்கவில்லை, நம்முடைய ரிஸ்கையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். மக்தூப், நம்முடைய ரிஸ்க்கு எழுதப்பட்டு விட்டட. மக்தூப், அது இனிமே எழுத போறது இல்லை, எழுதப்பட்டு விட்டட. எனவே பிள்ளைகள் நல்லா சம்பாதிச்சு நமக்கு அப்படி தரணும் இப்படி தரணுங்கிறதெல்லாம் இரண்டாவது வைத்துக் கொள்ளுங்கள். அது தப்பு இல்லை, அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை. அது உங்களுக்கு நீங்க ஆசைப்படுவதும் அதை வாங்குவதும் உங்களுடைய உரிமை. பிள்ளை பெற்றெடுத்து வளர்த்து இவ்வளவு தூரத்துக்கு ஆளாக்கி இருக்கிறவ. ஆனால் அது மட்டும் லட்சியம் அல்ல. நான் மரணித்த பிறகு என் பிள்ளை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், எனக்கு என் பிள்ளை எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்படி தேடினால் ஆகிரத்துல எனக்கு வெற்றி. அந்தஸ்துகளை எல்லாம் கொடுக்கிறான். நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன நன்மைகள் விஷயத்துல குறைபாடு இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், கபூல் செய்கிறான். பெற்றோர்களுக்காக வேண்டி செய்கிறாரு. அவருடைய துவாவை கபூல் செய்யறது இரண்டாவது விஷயம். ஆனால் அவர் பெற்றோருக்காக செய்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே மாதிரி பிள்ளைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள் துவா செய்யும் போது அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான். அதுக்கும் திரை இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது. அதை கவனத்தில் வைத்து தான், அந்த லட்சியத்தோடு தான் பிள்ளைய வளர்க்க வேண்டும். அதனாலதான் நம்ம மரணித்த பிறகும் கூட மரணித்த பிறகும் ஒரு அமல் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்றால், மூன்றில் ஒன்று வலதுன் சாலிஹ் யதுஉ லஹு, அந்த பெற்றோர்களுக்கு அவனுடைய துவா செய்கிற பிள்ளைகளுடைய துவா அதுவும் கிடைத்து கொண்டே இருக்கிறது, மரணித்த பிறகும் கிடைக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பொம்பளை பிள்ளையை பெற்றால் 3 பொம்பளை பிள்ளைகளை பெற்று நல்ல தர்பியத்து கொடுத்து மார்க்க நெறிகளை போதித்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று இணைத்து காட்டினார்கள் என்று சொன்னால், அந்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் என்பதுதான். அதை லட்சியப்படுத்தித்தான், அதற்காக வேண்டி நாம் படுகிற கஷ்டங்களை கவனத்தில் வைத்துதான். பிள்ளையை வளர்க்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அமானிதத்தை பேணி தர்த்திபோடு அந்த பிள்ளையை வளர்ப்பது என்பது எவ்வளவு கடுமை என்பது. அதனால தான் அவ்வளவு கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். சும்மா சொர்க்கத்தில் அந்த லேசா சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. அல்லாஹ் சும்மா சொர்க்கத்தை தரமாட்டாங்க. அல்லாஹ் நீங்க எந்த கஷ்டமும் படாமல் உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்து விடுமா அப்படி எண்ணிட்டு இருக்கிறீங்களா அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நான் பொம்பளை பிள்ளைய பெத்துட்டா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது சும்மா இல்ல. அந்த பிள்ளை எப்படி வளர்க்கிறீங்க அதை வைத்துத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை அங்கு முடிவு செய்கிறான். வளர்க்கிறது என்பது மார்க்க நெறியோடு வளர்க்கிறது இந்த காலத்தில் மிகப்பெரிய கடினம். அந்த கடுமைக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கிற கூலிதான், நிகரற்ற கூலிதான் அந்த சொர்க்கம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அத்திப் இப்னக, ஒரு மனுஷர் கேட்கிறார், என்னன்னு நான் பிள்ளைய வளர்க்கணும் நல்ல முறையில் அமானிதம் அப்படி இப்படி எல்லாம் குர்ஆன்லாம் சொல்லுகிறது, கூ அன்ஃபுஸக்கு அஹ்லிக்கும் நாரா என்று சொல்கிறது. அப்படியான எங்க பிள்ளைகள் நாங்க எப்படி வளர்க்கிறது என்று அமீருல் மோமினிட்ட போய் ஒரு மனிதர் கேட்கிறார்.
அவங்க அழகா சொன்னாங்க, அத்திப் இப்னக ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன் வலதிக மாதா அஸப்தஹு வ மாதா அல்லம்தஹு என்று சொன்னார். உன்னுடைய பிள்ளையை நல்லொழுக்கத்தோடு நீ வள. அத்திப் இப்னக, உன்னுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கத்தோடு வள. ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன் வலதிக, உன்னுடைய பிள்ளையை பற்றி நாள மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நீ கேட்கப்படுவாய். எப்படி தெரியுமா? மாதா அத்தப்தஹு வ அல்லம்தஹு வ மாதா அல்லம்தஹு, எப்படி உன் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்பித்தாய், எதை கற்றுக் கொடுத்தாய், இந்த ரெண்டும் கேட்கப்படுவாய். வ அன்னஹு மஸ்ஊலுன் அன் ரப்பிக, உன்னுடைய இறைவனிடத்தில் இதை பற்றி விசாரிக்கப்படுவாய். எனவே உன் பிள்ளையை நல்லொழுக்கத்தோடு வளர்த்துக்கொள். இல்லைன்னா அல்லாஹ் கேட்பான், அமானிதத்தை கொடுத்துட்டு சும்மா இருக்குமா? அமானிதம் உள்ள பிள்ளைகள் அமானிதத்தை எப்படி பாதுகாத்தாய் அல்லாஹ் கேட்பான். என்ன பதில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு உபதேசம் செய்து அனுப்பினார். இது பைஹக்கில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பிள்ளைகளை நாம் வளர்ப்பதற்கு, நல்லொழுக்கத்தோடு வளர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம பெரும்பகுதி பிள்ளைகள் வளர்ப்பு என்று பேசுகிற பொழுதெல்லாம் பிள்ளைகள் அப்படி வளருங்கள், இப்படி வளருங்கள், பிள்ளைக்கு அதை சொல்லி வளருங்கள், இதை அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனா நம்ம குர்ஆன்ல நேரடியா பார்க்கும்போது பிள்ளைய நல்ல பிள்ளையாக வளர்ப்பதற்கு முன்னால் வக்கான அபூஹுமா சாலிஹா அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து கஹஃப்ல ஹதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மூசாவும் அலைஹிமுஸ்ஸலாம் இருவர்களுடைய அந்த உரையாடல்ல வரக்கூடிய செய்தி வக்கான அபூஹுமா சாலிஹா, அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். இதிலிருந்து நமக்கு தப்சீருடைய அறிஞர்கள் சொல்றாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் நாங்க 2 பேரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேர் புள்ள அப்படி இருக்கிறான், சொல்லி கேட்க மாட்டேங்கிறான். நீ முதல்ல நல்லவனா? நீ நல்லவனாக இருந்தால் அதை சொல்வதற்கு தகுதி இருக்கிறது. அதான் அர்த்தம். காண அபூஹுமா சாலிஹா, நீ ரவுடியாக இருக்கிறா, நீ தொலைவில்லை, நீ ஹராமுக்கு போயிட்டு இருக்கிறா, நீ ஹராம் ஹலால்லாம் உனக்கு பேணுதல் என்பதே கிடையாது, அசிங்கங்களை பேசியிருக்கிறா, அசிங்கங்களை பார்க்கிறா, அவதூறுகளை அள்ளி வீசுகிறாய், ஊர் பலாய எல்லாத்தையும் எடுத்து உலையில் போட்டுக் கொள்கிறாய், பிள்ளை மட்டும் சாலிஹான பிள்ளையா இருக்கல. காண அபூஹுமா சாலிஹா, அந்த பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படி இஸ்லாம் சொல்லுகிறது? பெற்றோர்கள் அவர்களுடைய பண்பாடை பார்த்து பிள்ளைகள் வளர்கிறது. சின்ன பிள்ளைகளிலிருந்து இது சொல்லப்படுகிறது. நீங்க பெரிய ஆள் ஆன பிறகு பிள்ளைய வளர்க்கறதுனால புள்ள வளைய மாட்டேங்கிறான், பெரும்பகுதி ஒடிஞ்சு போகிறான். பெரிய பிள்ளை ஆன பிறகு பிள்ளைய அப்படி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும், ஹிஜாபை போடணும், அதை போடணும் எல்லாம் பெரிய ஆளான பிறகு நினைக்கிற பொழுது அவள் உங்களுடைய சொல்லை கேட்க மறுக்கிறாள். ஏனென்றால் வளைக்க முடியாது, ஒடிந்து போகிறாள். அல்லாஹ் யாருக்கு நேரு வழி கொடுக்கிறானோ அந்த பிள்ளைகள் தப்பித்துக் கொள்கிறாங்க. வாப்பா எப்படி இருந்தாலும் புள்ள சாலியான பிள்ளையா இருக்கும். அது அல்லாஹ் நேரடியாக ஹிதாயத்து கொடுக்கிறவர்களுக்கு அல்லாஹ் அப்படி நடந்து போகுது. ஆனால் முறை என்னன்னா, உங்கள்கிட்ட இருந்து பிள்ளைகள் படிக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது, நீங்க அந்நிய பெண்ணோடு எப்படி பேசுறீங்க? வாப்பா அந்நிய பெண்ணோடு அசிங்கமா பேசுவார். அவருக்கு பிறந்த பிள்ளை மட்டும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அது என்ன அடிப்படையில் அதை எதிர்பார்க்கிறோம்? காண அபூஹுமா சாலிஹா, அவர்களுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த புள்ள அதை பார்த்து படிக்கும். என் தந்தை ஒழுக்கமானவர், என் தந்தை ஹராம் ஹலால் பேணக்கூடியவர், என் தந்தை அல்லாஹ்வுக்கு அச்சப்படக்கூடியவர், என் தந்தை அதுக்காறுகளில் கவனம் எடுக்கக்கூடியவர், என் தந்தை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதை பார்த்து சிறிய பிள்ளையாக இருக்கிற அந்த பிள்ளையினுடைய கல்பில் ஆழமா பதிய வேண்டும். அப்படி பதிந்த பிள்ளைகள் தான் பெரியாளான பிறகும் அவர்கள் தர்பியத்தோடு இருப்பார். அந்த பிள்ளையை நம்ம பெரியாளான பிறகு பார்த்துக் கொள்வோம், இப்ப எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் என்று நம்ம நினைக்கிறது மட்டுமல்ல, நம்ம கிட்டே நல்லொழுக்கம் இல்லை. நான் பிள்ளையை பார்த்து தொழு என்று சொன்னால் நான் முசல்லியா இருக்கணும், அப்பதான் என் பிள்ளை தொழுவான். நான் பிள்ளைய பார்த்து ஜக்காத்து தர்மம் கொடுக்கணும்டா, நான் முசக்கியா இருக்கணும், அப்பந்தான் என் பிள்ளை ஜக்காத்து கொடுக்கிறவனா ஆவான். நானே முசக்கி இல்லை, அது எப்படி அந்த புள்ள முசக்கி ஆகும்? நானே முசல்லியாக இல்லை, அப்படி இருக்க அந்த புள்ள எப்படி முசல்லியாக ஆகும்? எனவே உன்னுடைய
அந்த ஒன்னை பார்த்து உன் பிள்ளை படிக்கிறது, அதை முதல்ல புரிந்து கொள். அதுக்குத்தான் நம்முடைய மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிறக்கிற குழந்தைகள்லாம் ஃபித்ராவில் பிறக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குல்லு மௌலித், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் இயற்கை தன்மையிலே பிறக்கின்றன, ஃபித்ராவிலே பிறக்கிறது. அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, தன்னுடைய பெற்றோர்கள் யூத கிறிஸ்தவ நெருப்பு வணங்கிகளாக இருந்தால் பிள்ளைகளை அப்படியே ஆக்கி விடுகிறார்கள். அது எப்படி ஆக்க முடிகிறது? அந்த பிள்ளை ஃபித்ரான்னா முதல்ல என்ன நமக்கு விளக்கம் கொடுக்கிறோம். ஃபித்ரான்னா பிள்ளைகள் நல்லதை உடனே பதிவு செய்து தன் வாழ்க்கையில் செயல்படுத்துகிற கபூல் செய்கிற விதத்தில் தான் நல்லா படைச்சிருக்கிறான். பிள்ளைகள் அப்படிதான் படைச்சிருக்கிறான். அதனால அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட நாம் எப்படி நடக்கிறோமோ அதை அவர்கள் பார்த்து கல்புல பதிவு செய்து கொள்கிறார். பிள்ளைகளுடைய கல்புல எதெல்லாம் பதிவு செய்யப்படுகிறதோ அவைகளெல்லாம் மூளைக்கு கட்டளையாக பிறப்பிக்கப்படுகிறது. மூளைக்கு கட்டளையாக பிறப்பிக்கப்படுகிறது எல்லாம் மூளை அதனுடைய உறுப்புகளுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறது. இது நல்லதை கல்பு பதிவு செய்தால் நம்முடைய மூளைக்கு நல்லதே ஏவி கொண்டிருக்கும். மூளைகளில் கல்புகளில் பதிவு செய்யப்பட்டது கெட்டதவைகளாக இருந்தால் பெற்றோர்களை பார்த்து, சின்ன பிள்ளை எங்க பார்த்து படிப்பார்கள்? தந்தையும் தாயையும் பார்த்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் கெட்டதாக பதிவு செய்யப்பட்டு விட்டால் அது அவருடைய கல்புகளில் கெட்டதாகவே பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. அதுவே மூளைக்கு கெட்டதாகவே கட்டளையிடப்படுகிறது. மூளைக்கு கட்டளை அப்படி வருகிற பொழுது மூளை உறுப்புகளுக்கு கெட்டதாகவே பதிவு செய்கிறது. எனவே கெட்டதை கைக்கு ஏவுகிற பொழுது கெட்டதையே செய்கிறான், கெட்ட விஷயங்களிலே கையை ஈடுபடுத்துகிறான். காலுக்கு மூளை கட்டளையிடுகிறது கெட்டதையே, எனவே கெட்டவைகளுக்கே செல்கிறான். அதே போன்று பார்வை கெட்டதை பார்க்க சொல்கிறது, அவனுடைய காது கெட்டதை கேட்க சொல்கிறது. அவனுடைய உள்ளங்கள் முழுக்க கெட்டதே மலிந்து காணப்பட்டிருக்கிறது. காரணம் பெற்றோர்கள்ட்ட இருந்து ஃபித்ராவில் பிறந்த பிள்ளை இயற்கையிலே அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற தன்மையில் பதிவு செய்கிற தன்மையில் பிறந்த குழந்தை பெற்றோர்கள்ட்ட இருந்து கெட்டதை பதிவு செய்து கொண்டார்கள். எனவே அந்த பிள்ளைகள்கிட்ட கெட்டதே உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இல்ல ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பிள்ளைகளை தவிர. அதனால தான் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளையே நீங்க நல்லதை சொல்லி கொடுங்கன்னு சொல்ல முன்னாடி நீங்க நல்லதை செய்யுங்க, அதை பார்த்து அவர்கள் படிப்பார். நீங்க நல்லதை பேசுங்க. அம்மா பேசுற மாதிரி புள்ள பேச ஆசைப்படும், தாய் பேசுற மாதிரி பிள்ளை பேச ஆசைப்படும், தந்தை பேசியதை போன்று பிள்ளை பேச ஆசைப்படுகிற வயதிலே நல்லதை பேசுங்கள், நல்லதை அந்த பிள்ளைகளோடு பரிமாறிக்கொள்ளு. சரி, பிள்ளை நல்லதை பேசுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு வழிகாட்டுறாங்க. முதல்ல பிள்ளைகிட்ட முஹப்பத்தா இருங்க, பிள்ளைகிட்ட முஹப்பத்தாக இருங்க. உங்க மேல புள்ள பாசம் வச்சுட்டா உங்களை மாதிரியே புள்ள செய்கிறது. ஃபித்ரால இருக்கிற புள்ள, அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிற தகுதியில இருக்கிற பிள்ளை. நீங்க பிள்ளைகிட்ட பாசத்தை கொடுங்கள். பாச வைக்கிற அவர்கள் மீது அது பெற்றோர்கள் அறந்த கூடுதலாக பாசத்தையும் நேசத்தையும் கொடுக்கிற பெற்றோர்கள் மீது பிள்ளை பெற்றோர்கள் செய்யறதையெல்லாம் செய்ய ஆரம்பித்து விடும். இஸ்லாம் இப்படி ஒரு தொடர்பை ஏற்படும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மிக விரைவாக அவர்கள் வெளியில் சென்றார்கள். மதீனாவுல கைனுகா என்கிற கடைவீதிக்கு சென்றார்கள். நானும் அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஏன் இவ்வளவு வேகமா போறாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் பின்னாடியே போனேன். ரசூலுல்லாஹ் வேகமா போய் கைனுகா என்கிற கடைவீதியில ஒரு திண்ணையில போய் அமர்ந்து கொண்டார்கள். அந்த திண்ணை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரதாஹா அவர்களுடைய வீட்டினுடைய திண்ணை. அந்த திண்ணையில அமர்ந்து கொண்டு பிள்ளையை பேர பிள்ளையை செல்லமா அழைத்தார்கள். யா லுக்கா யா லுக்கா என்று சொன்னார்கள். குட்டி பிள்ளையை, பாச பிள்ளையை, தங்க பிள்ளையை என்று என்ன அர்த்தம் வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம். குழந்தைகளை அழைப்பதற்கு ஒவ்வொரு ஊர்ல எப்படி எப்படி பேசப்படுகிறதோ அப்படியான ஒரு வார்த்தை தான் லுக்கா என்கிற வார்த்தை. செல்ல பிள்ளைய, கண்மணிய என்று நம்ம கொஞ்சம் அதே மாதிரி வார்த்தைகள் அழைக்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் பின்னாடியே நின்றுகிட்டு இருந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள் வருவதற்கு தாமதமாயிட்டு நான் நினைத்து கொண்ட பிள்ளையை குடிப்பாட்டி நல்லாடை உடுத்தி ஃபாத்திமா அனுப்புவார்கள் போல் தெரிகிறது, அதான் தாமதம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். உண்மையிலே அதுதான் நடந்தது. அந்த பிள்ளைகள் அலங்கரித்துக் கொண்டு பேர பிள்ளைகள் இருவர்கள் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் ஒரு பேர பிள்ளையும் இடது பக்கம் ஒரு பேர பிள்ளையும் இறுக கட்டி அணைத்து கப்பல ஒசம்மல அதை நுகர்ந்து முத்தம் கொடுத்தார்கள். அவ்வளவுதான்.
அதற்குத்தான் இவ்வளவு வேகமா வந்தாங்க. எவ்வளவு வேகமாக பெரிய வேலை இருக்கிறது என்று நான் எண்ணிக்கொண்டேன். அவ்வளவு அலுவல்களுக்கு மத்தியில கண்மணி நாயகம் அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய அந்த ஜஸீரத்துல் அரப் என்கிற அரபு தீபகற்பமே அவர்களுடைய கரத்தில் அந்த அளவுக்கு அதிகாரத்தை பெற்றிருந்த நபிகள் நாயகம், அதற்கு மத்தியிலே அவர்கள் செய்த வேலை என்ன? வேகமாக வந்து தன்னுடைய பேரப்பிள்ளைகளை கப்பல ஓ சம்மல இறுக கட்டி அணைத்து நுகர்ந்து முத்தம் கொடுத்து பாசத்தை வெளிப்படுத்தி விட்டு அப்படியே சென்று விட்டார். பாசத்தை அள்ளி கொடுக்கிற அந்த பிள்ளைகள் தந்தையும் தாயும் என்ன செய்கிறார்களோ அதையே ரசித்து தன்னுடைய கல்வில பதிவு செய்து அவைகளை செயல்படுத்த அந்த பிள்ளைகள் விரும்பும். முதல்ல மஹப்பத்தை கொடுங்க, அப்புறம் நீங்க நல்ல மாதிரி நடங்க. முதல்ல இந்த பிள்ளைகளை திருத்துங்கள் என்பது சொல்வதற்கு முன்னால் பெற்றோர்களை முதல்ல நீங்க திருந்துங்க, நீங்க ஒழுக்கமா இருங்க, நீங்க நல்லவர்களாக இருங்க. அப்பந்தான் பிள்ளைகள் நல்லவர்களாக உருவாக்க முடியும். அதற்கு பெற்றோர்களே சரிப்படுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் நாம் அனைவர்களும் சேர்த்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களை சரி செய்து கொள்ளட்டும். பிள்ளைக்கு முன்னாடி அம்மாவும் பாப்பாவும் சண்டை பிடிச்சிக்கிட்டா பிள்ளைகளுடைய கல்புகள்ல அதையும் பதிவாகும். பிள்ளைக்கு முன்னாடி அவர்களுடைய குடும்ப விஷயங்களை அசிங்கமான வார்த்தைகளில் பேசிக்கொண்டா பிள்ளை இப்படித்தான் பேசணும் போல தெரியுது அப்படின்னு படிச்சுக்கிடுவாங்க. அதனாலதான் அவர்கள் எண்ணத்தை மார்க்கத்துக்கூட வெளியில வந்து அவங்க ஆலிமாவாகி ஆலிமா அஃசல் உலமா என்னென்ன சொல்லும் முதர்ரிசா அப்படி இப்படி என்ன பட்டங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த ஏற்கனவே பதிஞ்சிச்சு பாருங்க, அதுதான் அவர்கள்ட்ட கணவன்கிட்ட நடக்கிற முறை. அப்ப இது எங்க வரைக்கும் போகுது? இன்னைக்கு தலாக்குக்கு தீர்வு அது இது, அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல பெற்றோர்களை சரி பண்ணிருங்க, எல்லாம் சரியாயிரும். கவுன்சிலிங் முதல்ல பெற்றோர்களுக்கு கொடுங்க. கணவன் கல்யாணம் முடிக்க போறதுக்கு முன்னாடி இவங்களை மாப்பிள்ளையும் பொண்ணையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எதோ முன்னாடி செய்யுமோ அதெல்லாம் பின்னாடி செய்யறோம். அதனாலதான் நம்முடைய அந்த செயல்பாட்டுக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் அதுல எல்லாத்துலயும் தோல்வி. முதல்ல அம்மா பாப்பாக்கு தருவ, முதல்ல உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க நீ எப்படி இருக்கிறா, முதல்ல ஒன்ன திருத்து. கெட்ட வார்த்தையை பேசுறா, பொண்டாட்டியை பேசுற பேச்சுக்கள், அதே மாதிரி பொண்டாட்டி கணவனை பேசுற பேச்சுக்கள், இத படிக்குது அந்த புள்ள. சிறு வயதிலேயே அது கல்புல பதிவாகி விடுகிறது. அப்புறம் கொண்டு அவர் என்னத்தை படிச்சுட்டு வந்தாலும், உலகத்துல எந்த யூனிவர்சிட்டியில அவர் மார்க்கத்தை படிச்சுட்டு வந்தாலும் சரி, அவர் அப்படித்தான் இருப்பார். அங்க பதிவாயிட்டு இல்ல ஐயஷா அல்லாஹ், இல்ல ஐயஷா அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அது தாண்டி அல்லாஹ்வுடைய கரத்துல உள்ளதை தாண்டி நம்ம எதுவும் பேச முடியாது. அப்போ முதல்ல உங்களை சரி செய்யுங்க. பிள்ளைகள நல்ல மாதிரி முதல்ல பெற்றோர்களை நல்ல முறையில கொண்டு வாங்க. நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இவ்வளவு வயசுக்கு பிறகு அவர்களை எப்படிங்க திருத்த முடியும்? நீங்க முதல்ல ஒழுங்கா நடந்திருக்கணும். உங்கள்கிட்ட உள்ள கோளாறு. அப்புறம் அவன் ஏன் சொல்ல கேட்க மாட்டேங்க, எப்படி சொல்ல கேட்பான்? நீங்க மாப்பிள்ளை சொல்ல கேட்டீங்களா, அல்லது நீங்க மாப்பிள்ளை சொல்ல கேட்க மாட்டீங்களா? உங்க புள்ள உங்க சொல்ல கேட்கமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். விந்தையா தெரியலையா? அது கண்டிப்பா நடக்காது, சாத்தியம் இல்லை. நீ முதல்ல உன் கணவன் சொல்ல கேளு. அவருடைய வருமானத்தக்கவாறு உன் செலவு அமைத்துக்கொள். செலவு எப்படி? ஆடம்பரமான வாழ்க்கை, அவ்வளவு மாதிரி வேணும் இவ்வளவு மாதிரி வேணும் என்று சண்டை போடுகிறாய். தொழுகை இபாதத்தெல்லாம் அதெல்லாம் இரண்டாவது வைத்துக்கொள். முதல்ல ஒழுக்கத்தை படி. ஒழுக்கமில்லாத எந்த இல்மும் பயனடைக்காது. ரசூலுல்லாஹ் அதனால தான் அப்படி துஆ செஞ்சாங்க. முதல்ல ஒழுக்கம், அப்புறம் தான் கல்வி. ஒழுக்கமில்லாத கல்வி எந்த பயனும் அளிக்காது. இன்னைக்கு கிடைக்கிற கல்வி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடைசி காலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது கல்வி அறிவு குறைந்து விடும், மடமைத்தனம் கூடி விடுண்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி நேர் மாற்றமா இருக்கு. எங்க திரும்பினால் மதரசா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மதரசாவே இல்லை, அப்படி ஒரு காலம். பெண்கள் மதரசாவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு? ஒரு மதரசா இருந்துச்சு, பேருக்கு ஒரு மதரசா, பெண்கள் மதரசா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, இடத்துக்கிட இன்னைக்கு மதரசா. மாஷா அல்லாஹ் தபாரக். தமிழகம் முழுக்க நிறைய பெண்கள் மதரசா. ஆனாலும் கூட இன்னும் அந்த பண்பாடு இல்லை. என்ன காரணம்? கல்வி கிடைத்து விட்டது, பண்பாடு இல்லாத கல்வி. அந்த கல்விக்கு அதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்,
நீங்க நினைக்கிற மாதிரி கல்வி அறிவு போயிருந்தா அந்த இல்முல பயனில்லாத கல்வி. இன்னைக்கு இருக்கிற கல்விகள் பயனற்ற கல்விகளாக இருக்கிறது. இது நிறைய தொடரா பேச வேண்டிய தலைப்பு. இதுல முதல்ல பெற்றோர்களை சரி பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறது. எனவே இது ஜும்மா பாயில 1/4 மணி நேரத்துல சொல்லி முடிக்கிற விஷயம் அல்ல. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அடுத்த வாரமும் இதை பற்றி நாம தெளிவா பார்ப்போம். எனவே நம்முடைய இன்னைக்கு உள்ள காலத்துல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லா பிள்ளைகளும் சரியாக வளர்க்க இல்லைன்னா அதனால் ஏற்படுகிற விளைவுகள் மிகப்பெரிய ஆபத்து. துனியாவுலையும் ஆபத்து, ஆகிரத்திலும் ஆபத்து இருக்கு. ஆகிரத்துல நஷ்டம் இருக்கிறது. எனவே அதிலிருந்து பாதுகாக்க வேண்டுமானால் முதல்ல நம்மை நாம் சரி செய்து கொள்வோம். அதற்கு நிறைய வழிகளை இஸ்லாம் சொல்லி தருகிறது. இஸ்லாமிய நெறியோடு நம்முடைய பாதையை அமைத்து கொண்டால் கண்டிப்பாக இந்த பிள்ளைகளை, கண்மணிகளை, ஈரக்குலைகளை, இஸ்லாமிய பார்வையில் சொல்லப்படுகிற ஈரக்குலைகளை நல்ல ஷரியத்தின் பிள்ளைகளாக, ஷரியத்தை சாதிக்கிற பிள்ளைகளாக அவர்களை உருவாக்குவோம். அவர்கள் எங்க போய் எந்த பதவியில் அமர்ந்தாலும் மார்க்கத்தை விட்டுட்டு உட்கார மாட்டான். இன்னைக்கு பாக்குறவன் சின்ன பதவி, சின்ன படிப்பு வந்த உடனே, ஒரு டாக்டர் ஆன உடனே தலையில இருக்கிற ஹிஜாபு கீழே போயிருது மருத்துவருக்கு. அதுக்கு முன்னாடி மூடி புரிஞ்சு இருக்கிறவங்க கடைசியில மருத்துவர் ஆகிவிட்டார். மருத்துவரானது ஒரு பாவமா? உன்னோட தலையில உள்ள ஹிஜாபை காணாம கேட்டா, டாக்டரா இருந்தா ஹிஜாபு போடக்கூடாது. யாருப்பா சொன்னது? நடக்குதா இல்லையா? நான் கற்பனை எல்லாம் சொல்ல இல்லை. இதுக்கு என்ன காரணம்? அடிப்படையில் அவர்களுக்கு சரியான முறையில பண்பாடு போய் சேரையில. அப்படி சேர்ந்து நீ டாக்டர் ஆயிட்டா என்ன சூழ்நிலையிலும் உன்னுடைய ஷரியாவை விட்டு கொடுக்க மாட்டான். அதுதான் உயிர். உன்னுடைய ஷரியா, உன்னுடைய உயிர், அது ஆகிரத்திற்குண்டான தீர்வு. அங்கதான் நிரந்தர வாழ்க்கைக்கு இன்பம் இருக்கிறது என்கிற அச்ச உணர்வு கல்புகளில், பிள்ளைகளுடைய கல்புகளிலே நாம் ஏற்றுவோம். அதன் மூலமாக நல்ல படிப்புகளை கொடுத்து உயர்ந்த பதவிகளுக்கு வரட்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் பழுதாக மாட்டார்கள், இந்த ஷரியத்துக்கு அரணாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அரண்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவோம். ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நாம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.